அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நெல் பயிரில் பூ வர சமயத்தில் நம்ம அம்மோனியம் சல்ஃபேட்டும் அது கூட பொட்டாசியம் கலந்து பயன்படுத்துங்க. இப்படி பயன்படுத்தும் போது நமக்கு மகசூல் நல்லா வரும், கருங்காய்வெல்லாம் வராது, அதாவது பதர் வராமல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த நேரத்தில் அம்மோனியம் சல்ஃபேட்டோட ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது தம்பி. 50 கிலோ மூட்டை 900 950 ரூபா கிட்ட வருது. அதுக்கு பதில் நம்ம யூரியா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக காஞ்ச மணலில் கட்டி வச்சோம்னா அது அம்மோனியா மாறிடும். அதை எடுத்து நம்ம நெல் பயிருக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு பல விவசாயிகள் கேட்குறாங்க. இது இப்போ பல விவசாயிகள் இப்படி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது யூரியா ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நல்லா காஞ்ச மணலில் கலந்து அதை நைட்டு ஃபுல்லாக சாக்கில் போட்டு நல்லா கட்டி வச்சிடுறாங்க காற்று போகாத அளவுக்கு. அடுத்த நாள் காலைல அந்த மணல் கலந்த யூரியா கொண்டு பயிர்கள் மேலே வீசுகிறாங்க. இப்படி வீசும்போது அம்மோனியா சல்ஃபேட் என்ன வேலை பார்க்குதோ அதே வேலையை தான் அந்த யூரியாவும் பார்க்கும் அப்படின்னு பல விவசாயிகள் சொல்கிறாங்க. இதோட ரிசல்ட்டு நல்லா இருக்குது அப்படின்னு விவசாயிகள் சொல்கிறாங்க. இப்படி இருக்க பட்சத்தில் நம்ம ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அந்த யூரியா மணலில் கழட்டி வச்சா அது அம்மோனியா மாறுமா மாறாதா, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டு விட்டுருக்கோம். விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம யூரியானா என்ன, அதே மாதிரி அம்மோனியம் சல்ஃபேட்னா என்ன, இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் தான் நான் அடுத்தடுத்து சொல்ல போகிறது உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக புரியும். நம்ம யூரியான்னு பார்க்கும்போது யூரியாவில் ஒரே ஒரு சத்து தான் இருக்குது. இதில் நைட்ரஜன் சத்து மட்டும் 46% இருக்குது. இதே நம்ம அம்மோனியம் சல்ஃபேட்னு எடுக்கும்போது இதில் 2 வகையான சத்துக்கள் இருக்குது. இதுலேயும் அம்மோனியா ஃபார்மில் நைட்ரஜன் 21%, சல்ஃபர் 23% இருக்குது. இதுதான் இந்த 2 உரங்களுக்கு உள்ள வித்தியாசம். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு பார்க்கும்போது, காஞ்ச மணலில் யூரியா நம்ம கலந்து வச்சா அம்மோனியாவும் மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறுங்க. ஆனால் மாறுறது அந்த பயிர்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா தம்பி மாறுங்கிற ஆனால் பயிர்களுக்கு கிடைக்காதுங்கிற அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு நம்ம யூரியா பற்றி தெரிஞ்சுக்கோங்க. யூரியாவில் நைட்ரஜன் சத்து தான் இருக்குன்னு இருக்கேன். இந்த யூரியாவை நம்ம பயிர்களுக்கு மேலே எப்போதுமே எப்படி ஒரு ஏக்கருக்குன்னா ஒரு 30 35 கிலோ பயிருக்கு முன்னாடி அப்படியே தூவி விடுவோம். அப்படி தூவி விட்டோன்னா 2லேருந்து 3 நாளில் நமக்கு ரிசல்ட் கிடச்சிரும். ஆனால் அந்த பயிர் அந்த யூரியாவை அப்படியே எடுத்துக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூரியா சத்தை அதை டேரெக்டாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா எந்த ஒரு உரத்தையுமே எந்த ஒரு பயிருமே டேரெக்டாக எடுக்க முடியாது. அது மண்ணில் வாழ்கிற சில நுண்ணுயிர்களாட்டி தான் அந்த உரத்தை எடுத்துக்க முடியும். நம்ம யூரியா கொண்டு போய்ட்டு போட்டோன்னே யூரியா என்ன ஆகும்னு பார்க்கும்போது மண்ணில் யூரியாஸ் அப்படின்ற ஒரு நுண்ணுயிர் இருக்குங்க. இது யூரியாவை அப்படியே உடைக்கும், என்சைமாக அப்படியே உடைச்சிரும். அது உடைச்சதுக்கப்புறம் யூரியா என்ன ஆகும்னு பார்க்கும்போது மண்ணில் அம்மோனியாவும் மாறும். அம்மோனியா NH3 இல்லாட்டி NH4 மாறும். அது மாறின உடனேயே மண்ணில் வாழக்கூடிய நன்மை செய்கிற நுண்ணுயிர்கள், அதாவது நன்மை செய்கிற பாக்டீரியா இல்லை நன்மை செய்கிற பூஞ்சானெல்லாம் இதெல்லாம் என்ன பண்ணுன்னா அந்த சத்தை அப்படியே பிடிச்சி வச்சுக்கும். நைட்ரஜன் சத்தை வேறு எங்கேயும் வெளில போகாத அளவுக்கு, காற்றில் அடிச்சுட்டு போகாத அளவுக்கு, தண்ணியில் அடிச்சுட்டு போகாத அளவுக்கு அப்படி பிடிச்சி வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகும் பார்க்கும்போது இந்த நுண்ணுயிர்களும் மண்ணுக்கு கீழே அந்த சத்தை கொண்டு போயிடும். அதாவது மண்ணுக்கு மேலே ஏரில் வைக்காமல் மண்ணுக்கு கீழே பயிரோட வேருக்கு பக்கத்தில் கொண்டு போய்ட்டு இந்த சத்துக்கள்லாம் வச்சிரும். இதனால் நான் பார்க்கும்போது பயிர்களில் இந்த இது நடக்காதுங்க. அதாவது அம்மோனியா வேஸ்ட் ஆகாமல் போகும். யூரியா அம்மோனியாவை மாறி அது வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு இப்போ ஒரு சந்தேகம் வரலாம், இதே தான் தம்பி இது மண்ணுக்கு கீழே நம்ம கொடுக்குறோம், அது யூரியா அம்மோனியா மாறுதுங்கிற, அது பயிர் எடுத்துக்குதுங்கிற, அதே தானே ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நம்ம அம்மோனியா கட்டி வைக்கிறோம், அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக மணலில் நம்ம யூரியா கட்டி வைக்கிறோம், அப்போக்கே அது அம்மோனியா தானே மாறும். அப்புறம் எது அந்த அம்மோனியா பயிருக்கு கிடைக்காதுன்னு சொல்கிற அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம யூரியா மணலில் கலந்து வைக்கும்போது அந்த யூரியா எப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. யூரியா நம்ம பிரித்து வச்சாலே அப்படியே கட்டி கட்டியாக மாறிடும். இதுக்கு என்ன காரணம் பார்க்கும்போது நம்ம கிளைமேட்டில் ரொம்ப ரொம்ப கம்மியாக ஈரப்பதம் இருந்தாலுமே அந்த ஈரப்பதத்தை அப்படியே உறிஞ்சி வச்சுக்கிட்டே இருக்கும் யூரியா. அப்படியே தண்ணி கோத்துக்கும். அதாவது கொஞ்சம் மழைலாம் பெஞ்சதுன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா தண்ணி கோத்துக்கும். இப்படி இருக்க பட்சத்தில் நம்ம இந்த யூரியா போய்ட்டு நல்லா காஞ்ச மணலில் நம்ம கட்டி வைக்கும்போது அம்மோனியா மாறுறது என்ன ஆகும் பார்க்கும்போது அம்மோனியா வாயுவாக மாறும். வாயுவாக மாறுற பட்சத்தில் அது என்ன ஆகும் பார்க்கும்போது அது பாட்டு காற்றில் அது பாட்டு கலந்துக்கிட்டே இருக்கும். நம்ம மூடி வச்சாலுமே அது பாட்டு கலந்துக்கிட்டே தான் இருக்கும். இதே ஏன் தம்பி மண்ணில் போடும்போது மட்டும் பயிர்கள் அம்மோனியா பிடிச்சி வச்சுக்குதுங்கிற, இந்த மண்ணில் மட்டும் எந்த சத்துக்களும் இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மண் அதாவது நம்ம ஆற்று மணலில் தான் நம்ம கலந்து எப்போதும் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆற்று மண்ணில் சைஸ் ரொம்ப ரொம்ப பெருசாக தாங்க இருக்கும். அதாவது நம்ம வயல் மண்ணுக்கும் ஆற்று மண்ணுக்கும் உள்ள சைஸ் ரொம்ப ரொம்ப பெருசாக தான் இருக்கும். இப்படி இருக்க பட்சத்தில் ஆற்று மணலில் பெருசாக எந்த ஒரு நுண்ணுயிர்களும் இருக்காது. அதாவது நம்ம வயல் மண்ணில் நன்மை செய்கிற பூஞ்சானம், நன்மை செய்கிற பாக்டீரியா, என்சைம் இதெல்லாம் மண்ணிலே
ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் அது வந்து அந்த சத்துக்களை அமோனியா வாயு வந்து போகாமல் அப்படி பிடிச்சி வச்சுட்டு இருக்கும். ஆனால் இந்த ஆற்று மணலில் இது போன்ற எந்த விதமான ஒரு சத்துக்களுமே இருக்காது பெருசாக. இது என்ன ஆகும்னு பார்க்கும்போது யூரியா வந்து அமோனியாவும் மாறும்போது அது பாட்டுக்கு ஆவியாகி வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கோம். நம்ம வந்து யூரியா வந்து அமோனியாவும் மாறும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு அது அறிவியல் பூர்வமாக அது சாத்தியம் கிடையாதுங்க. ஏன்னா அமோனியா மாறுறது வந்து மண்ணுக்குள்ளே தான் நடக்கும். அது பாட்டுக்கு நடந்து பயிர் அது பாட்டுக்கு எடுத்துக்கும். நம்மளே மாற்றுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது மாறாது. இதுதான் நிஜமான ஒரு உண்மை. அப்புறம் எப்படி தம்பி நம்ம சாக்கில் கட்டி வச்சா மட்டும் மணல்லேருந்து ஆவியாக போயிடுதுங்கிற, இதே வந்து மண்ணுக்குள்ளே இருக்கும்போது போயிடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் நன்மை செய்கிற போயிட்டுருக்கா நன்மை செய்கிற பூஞ்செல்லாம் அந்த சத்துக்களை உறிஞ்சி மண்ணு கீழே போயிட்டு அடிலேயரில் போயிட்டு சேவ் பண்ணிடும். அதாவது பயிர்களை வேருக்கு போயிட்டு சேவ் பண்ணிடும். அந்த வேருக்கு மேலே வந்து ஒரு லேயர் இருக்குல்ல மண், அந்த மேமண் இருக்குங்களே, அது வந்து காற்றுலேருந்து அந்த அமோனியா வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி மேலே ஒரு மூடாக்கு மாரி மண் செயல்படுறதுனால அந்த அமோனியா மாறுற யூரியா வந்து மண்ணுக்கீழே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. ஆனால் இந்த வேலையெல்லாம் அந்த ஆற்று மணலாட்டி செய்ய முடியாது. ஏன்னா ஆற்று மணலில் வந்து சத்துக்களும் இல்லை. அதாவது நன்மை செய்கிற பூஞ்சானும் நன்மை செய்கிற பாக்டீரியாவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் காற்றோட அழுத்தம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம அந்த சாக்கை வந்து நைட்டு ஃபுல்லாக காற்று போகாத அளவுக்கு நம்ம கட்டி வச்சுட்டோம், அது அமோனியா மாறிடுச்சு, நம்ம இப்படியே நம்ம பயன்படுத்தலாம் பார்க்கும்போது இதை போய்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அம்மோனியா வாசம் நல்லாவே அடிக்குங்க. நல்லா நெடி ஏறும். அம்மோனியா நெடி உங்களுக்கு நல்லாவே ஏறும். அப்படி ஏறினாலுமே அது காற்றுல தான் போகும். உங்களுக்கு பயிர்கள் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. அதாவது பயிர் வந்து அந்த சத்துக்களை எடுக்கிற அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால தான் நம்ம எப்போதும் சொல்கிறது, மணலில் நீங்கள் வந்து யூரியா கலந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் பயன்படுத்திடுங்க. ஏன்னா 2 மணி நேரத்துக்கு மேலே போச்சுனாலே அது வந்து காற்றில் நம்ம கொடுக்கக்கூடிய நைட்ரஜன் சத்தில் உள்ள 46% யூரியாவை வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகுறதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் எப்போதும் 2 மணி நேரத்தில் பயன்படுத்துங்க, அதுவே போதும் அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா இது நாள் வரைக்குமே யூரியா வந்து மணலில் கட்டி வச்சா அம்மோனியா மாறும் அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் நம்பிக்கிட்டு தாங்க இருந்தேன். ஏன்னா என்னை பொறுத்தளவுக்கு என் சரௌண்டிங்கில் உள்ள ஃபார்மர், அது இல்லாமல் எங்கள் ப்ரொஃபஸர் கூட ஒரு 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க, நம்ம வந்து யூரியா கிடைக்கலாட்டி இதுமாரி அம்மோனியம் சல்பேட் வந்து மணலில் கட்டி போய் இது பண்ணுங்கள், ஒரு 4 நைட்டு ஃபுல்லாக கட்டி வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் பயன்படுத்தும் போது அது அம்மோனியம் மாறிடும் அப்படின்ட்டு. நான் அவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு தான் நான் இத்தனை நாள் நம்பிக்கிட்டு இருந்தேன், இது வந்து யூரியா வந்து அம்மோனியம் மாறிடும் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம சயின்ஸ் படி நம்ம பார்க்கும்போது இது வந்து கண்டிப்பாக மாறாது. இது எல்லாம் ஃபேக்கு தாங்க. அதாவது இது எல்லாமே ஒரு பொய்யான தகவல் தான். விவசாயிகள் எப்போதும் எதுக்கு இதை கட்டி வைக்கிறாங்கன்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு ஏக்கருக்கு நம்ம 10லேருந்து 15 கிலோ இல்லாட்டி 20 கிலோ இல்லாட்டி 30 கிலோ தான் யூரியா பயன்படுத்த போகிறோம். அப்படி பயன்படுத்துகிற பட்சத்தில் அந்த பயிர்களுக்கு அந்த உரம் வந்து போய்ட்டு சீராக உழுவணும். ஒரே மாதிரி உழுவணும்னா அதுக்கு வந்து கொஞ்சம் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஒரு 20 கிலோ டு 25 கிலோ நம்ம யூரியா எடுத்துட்டோம்னா அதே அளவுக்கு ஒரு 10 டு 15 கிலோவுக்கு நம்ம மணல் கலந்து பயன்படுத்தும் போது நம்ம வீசுறதுக்கு ஒரே சீரான அளவாக இருக்கும். பயிர்களில் ஒரே சமநிலையாக போயிட்டு இந்த உரங்கள் உழுவும். இந்த ஒரு காரணத்தாட்டி தான் மணலை கட்டி பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு இல்லாமல் இன்னொரு காரணம் நான் பார்க்கும்போது அவங்களுடைய வேலை சுமையை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நம்ம காலில் வந்து மணலில் கலந்துட்டு நம்ம இது பரப்பி தூரத்துக்கெலாம் கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம காலில் நம்ம வந்து நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நைட்டே அதை வந்து கலந்து வைப்பாங்க. இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இது காலப்போக்கில் என்னாச்சுன்னு பார்க்கும்போது இது அப்படியே மாறிடுச்சு. நம்ம யூரியா வந்து நம்ம அம்மோனியா மாற்றணும்னா மணலில் மட்டும் கட்டி வச்சா போதும். நம்ம 900 ரூபாய்க்கு நம்ம 900 to 950 ரூபாய்க்கு நம்ம அம்மோனியம் சல்பேட் வாங்குறதுக்கு ஆற்று மணல் அது கூட வந்து யூரியா இருந்தாலே போதும், அப்படியே இதை வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அது அப்படியே பரவிட்டு இருக்கு. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு வந்து உரத்தோட இழப்பு தாங்க அதிகமாக இருக்கும். அதாவது யூரியா சத்தில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய 46% நைட்ரேட் சத்து கூட நம்ம இப்படி மணலில் கலந்து பயன்படுத்தும் போது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நம்ம வைக்கும்போது அது ஆவியாகி, அதாவது யூரியா வந்து அம்மோனியா மாறி அது வந்து அது உள்ள சத்துக்கள் தான் நமக்கு வேஸ்ட் ஆகிட்டுருக்கும். நம்ம காசு போட்டு வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த உரத்தோட அந்த சத்துங்கிறது வேஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். அது நமக்கு தெரியாமலே போயிட்டுருக்கு, வேறு எதுவும் இல்லைங்க. ஏன்னா இந்த அம்மோனியா மாறுதுன்னு நான் நம்பின வரைக்குமே என்ன காரணம் பார்க்கும்போது இது மணலில் கட்டி வச்சோம்னா, நீங்கள் மணலில் கட்டி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதுலேருந்து ஒரு நெடி வரும். அம்மோனியா வாசம் வந்து கண்டிப்பாக வரும். அது வரும்போதே நானும் நினச்சிட்டு தான் இருந்தேன். ஏன்னா இந்த வாசம் வந்தாலே யூரியா வந்து அம்மோனியா மாறிடுச்சு அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அது வந்து யூரியா வந்து அம்மோனியா மாறி அது வாயுவாக மாறி அது வேஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. அதனால் யார் சொன்னாலுமே இதுக்கப்புறம் நம்பாதீங்க. யூரியா வந்து மணலில் கட்டி வச்சிங்கன்னா அம்மோனியா மாறாது. அதுதான் ஒரு உண்மை. அதே மாதிரி யூரியா வந்து நீங்கள் மணலில் கலந்து பயன்படுத்தினாலும் சரி, இல்லாட்டி சாதாரணமாக யூரியா வந்து நீங்கள் அப்படியே தூவினாலும் சரி,
அதுக்கு நீங்கள் தூவும்போது வயலில் வந்து மிதி ஈரம் இருந்து பயன்படுத்துங்க. அதாவது நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது நல்லா ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு தண்ணி நல்லா கட்டி வச்சுக்கிறாங்க. கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு யூரியா போய்ட்டு தூவுறாங்க. இப்படி தூவும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது இந்த யூரியா வந்து சீக்கிரமாக கரையுது. சீக்கிரமாக கரைஞ்சி அது என்ன ஆகுதுன்னா அது தண்ணியில் வந்து தண்ணி அதிகமாக இருக்காது, தண்ணிக்கு மேலேயே இருக்கும். அதனால் சீக்கிரமாக அந்த ஆவியாகி வேஸ்ட்டாக தான் போகும். எப்போதும் மிதி ஈரம் இல்லாட்டி லேசாக தண்ணி வச்சு நீங்கள் உரத்தை பயன்படுத்தும் போது அது வந்து ஆவியாகிற அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதேமாதிரி தண்ணியில் அடிச்சுட்டு போகிற அளவும் கம்மியாக இருக்கும். நான் யூரியா உரத்துக்கு மட்டும் சொல்லலைங்க, எந்த உரத்துக்குமே தண்ணி ரொம்ப வச்சு பயன்படுத்தாதீங்க. ஏன்னா தண்ணி எந்தளவுக்கு நீங்கள் கரெக்டாக ஒரு 1 to 1.5 இன்ச்சு நீங்கள் வச்சு நீங்கள் பயன்படுத்தும் போதே அது கரைஞ்சி அது பயிர் எடுத்துக்கக்கூடிய அளவு வந்து அதிகமாகிடும். ஏன்னா அது கரைஞ்ச விட்டு என்ன ஆகும்னு பார்க்கும்போது மண்ணில் வந்து நன்மை செய்கிற உயிர்கள்லாம் இருக்குது, அதை இழுத்து வச்சுருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி யூரியா வந்து நீங்கள் மணலில் கலந்து பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கூட வந்து வேப்ப புண்ணாக்கும் கொஞ்சம் கலந்து பயன்படுத்துங்க. அப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது நைட்ரஜன் சத்தோட இழப்பை வந்து நீங்கள் கம்மி பண்ணலாம். அதாவது யூரியா வந்து இழப்பாகிறது, தண்ணியில் வந்து ஈரப்பதமாகி அது வேஸ்ட் ஆகிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பயிர்களுக்கு வந்து சத்துக்கள் வந்து ஒரே அளவாக சீராக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ வரக்கூடிய யூரியா ஃபுல்லாகவே நீம் கோட்டட் யூரியா தான். இதனால் நாம் பார்க்கும்போது யூரியா வந்து பயிர்களுக்கு சத்துக்களை ஒரே அளவாக சீராக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் யூரியாவை கூட நீங்கள் வேப்பமண்ணாக்கு கலந்து பயன்படுத்தலாம். பயிர்களுக்கு எந்த ஒரு விதமான ஒரு பாதிப்பும் வராது. மணல் ப்ளஸ் வேப்பமண்ணாக்கு அது கூட வந்து நீங்கள் யூரியா கலந்து பயன்படுத்துங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த வீடியோவில் மண்ணில் நம்ம யூரியா போடுறதுக்கும் அதே வந்து நைட்டு ஃபுல்லாக யூரியா வந்து சாக்கில் கட்டி வச்சு அடுத்த நாள் நம்ம பயன்படுத்துறதுக்கு என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அதை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ விளக்கியிருப்பேன் நம்புகிறேன். இதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் விட்டுட்டேங்க. நம்ம வந்து மண்ணில் டைரெக்டாக போடும்போது நம்ம போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம், மண்ணில் வந்து உரங்கள் எடுக்கிறதுக்காக அந்த நன்மை செய்கிற பூஞ்சானெல்லாம் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியில் இருக்கும். அதாவது ஒரு எதிர்மின் சுமையோடு அது இருக்கும். நம்ம இந்த உரங்கள்லாம் கொடுக்கும்போது உரங்கள் வந்து பாசிட்டிவ், அதாவது நேர்மின் சுமை உடையது. அதனால் இது உடனே போய்ட்டு இது கப்புனு இது பிடிச்சி வச்சுக்கும். ஆனால் இந்த ஆட்டோமொபைலில் போய்ட்டு இது போன்ற எந்த ஒரு எதிர்மின் சுமையோ இல்லை நேர்மின் சுமையோ உள்ள அயனிகள் கிடையாது. அதனால் என்ன பார்க்கும்போது இந்த சத்துக்களை அதை பிடிச்சி வைக்க முடியாது. இதுவும் ஒரு காரணம் தான். அது அமோனியா மாறும்போது பயிர்கள் அந்த மணலாட்டி அதை பிடிச்சி வைக்காமல் போகிறதுக்கு இது ஒரு காரணம் தான். அதனால் என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் யூரியா வந்து நீங்கள் மணலில் கலந்து பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதிகபட்சம் 1 to 2 மணி நேரத்தில் நீங்கள் கலந்து பயன்படுத்திடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா நைட்ரஜன் சத்தோட இழப்பு தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் பயன்படுத்துகிறது என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் காசு போட்டு வாங்கியுமே பயிர்களுக்கு சும்மா கிடைக்கக்கூடிய சத்தோட நீங்கள் ரொம்ப கம்மியான சத்தம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி வந்து ஈரமான மணலில் யாரும் பயன்படுத்தாதீங்க. நம்ம விவசாயிகள்லாம் காஞ்ச மணலை தான் பயன்படுத்த சொல்லிகிட்டு இருக்கோம். ஈரமான மணல் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா சீக்கிரமாக தண்ணி கோக்கும், அது இல்லாமல் கட்டியாக போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. எப்போதும் காஞ்ச மணல் பயன்படுத்துங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.